ராஜாங்க எதுக்கு ஃபோன் பண்றான்? அவன் என்னெல்லாம் மதிச்சு ஃபோன் பண்ண மாட்டானே. சரி, என்ன விஷயம்னு எடுத்து கேப்போ. ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா எனக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா இல்ல தவறுதலா ஏதாவது டயல் ஆயிடுச்சா ஐயா? என்ன எம்எல்ஏ எப்படி கேட்டீங்க? நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசினதே இல்லையா? இல்லையா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தான் ஐயா ஃபோன் பண்ணுவீங்க, அதான் அப்படி கேட்டேன். ஆமாமா, இப்போ முக்கியமான விஷயமா தான் போன போட்டிருக்கேன். சொல்லுங்க ஐயா. அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தப்ப உங்க பொண்ணு விவாகரத்தாய் வீட்டுல இருக்கிறதாவும் அவங்களுக்கு மறு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக மறு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு விஷயத்தை பேசுனீங்களா இல்லையா? ஆமாங்க ஐயா. எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வர இருந்தா சொல்ல சொல்லியிருந்தீங்க. அது விஷயமா தான் உங்களுக்கு போன போட்டேன். ஐயா சொல்லுங்க ஐயா. வர எனக்கு தெரிஞ்ச இடம்லாம் இல்ல, எங்க குடும்பத்திலேயே இருக்கு. ஐயா உங்க குடும்பத்திலயா? ஆமா எம்எல்ஏ, மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த தம்பியோட மகனே, பேரு போஸ். சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அவருடைய மகன்தே. ஏற்கனவே அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தோம். அவங்களுக்குள்ள சரிப்பட்டு வரல, மனஸ்தாபத்துல பிரிஞ்சுட்டாங்க. இப்ப என் தம்பி வீட்டை சேர்ந்தவங்க போஸுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு யோசிக்கிறாப்ல.